ஜட்டி போடாம ட்ரெட்மில்ல நடக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு. ஏய் என்னாச்சு? கண்ணில் தூசி விழுந்துருச்சு. தூசி தானே விழுந்தது, இடியா விழுந்தது. எதுக்கு இப்போ ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போ போய் வேலையை பாரு போ. லூஸ் மாதிரி. டேய் நில்றா. என்ன? ஏன்டா இப்ப அந்த பொண்ணு திட்டின? ஏன்? எதுக்குடா இந்த வீட்டில் எல்லாரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே அந்த பொண்ணை யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. வனரோஜா போ. எதுக்கு தான் மணி அடிக்கிறது? பொண்ணை காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு நான் வாழ போற வீடு. உங்க அண்ணனுங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லடி. ஏன்னா என் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, காலையில் பொண்ணு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ். ஓகேவா? இதுல மாப்பிள்ளை யாரு? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். இவரே மாப்பிள்ளையோட தாத்தா. ஹலோ, இங்க கொஞ்சம் சிக்னல் சரியா இல்ல, வெளியில வந்து பேசுறேன். இவரே மாப்பிள்ளையோட அப்பா. அவரு மாப்பிள்ளையோட சித்தப்பா. அப்ப மாப்பிள்ளை எங்க? அண்ணே அங்க பாருங்க, மாப்பிள்ளை வராரு. ஹே, மாப்பிள்ளை சூப்பரா இருக்காருடி. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வணக்கம். வெள்ளி டம்ளர் எடுத்துக்கங்க. இல்ல நான் இதான் எடுக்கணும். இல்ல வெள்ளி டம்ளர் எடுத்துக்கங்க. இல்லங்க, வெள்ளி டம்ளர் மாப்பிள்ள தான் எடுக்கணும். அதான் சொல்றேன், வெள்ளி டம்ளர் எடுங்க. ஐயோ, மாப்பிள்ள நான் இல்லங்க, இவர். என்னது? இவர்தான் மாப்பிள்ளையா? ஆமா. டீ குடுக்குற நேரத்துக்குள்ள மாப்பிளைய மாத்திட்டீங்க. இல்ல, எனக்கு இந்த மாப்பிளையும் பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம். அண்ணே, இந்த பொண்ணு இவனுக்கு செட் ஆயிருந்தா நான் வனரோஜாவை கட்டிட்டு செட்டில் ஆயிருப்பனே. போச்சே. நீ என்ன ஓகே சொல்லியிருந்தா கூட நான் உன்னை வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா என் மனசு முழுக்க வனரோஜாவை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை. வனரோஜா, இனிமே இதுதான் சாப்பாடு. மாம், இட்ஸ் கஞ்சி. மண்ணாங்கட்டி. என்னால இனிமே சமைக்க முடியாது. என் உடம்புல தெம்பு இல்ல. அதுக்கேமா நங்கு நங்குன்னு வைக்கிறேன். பல்லு வலி. பல்லு வலியா? நம்ம வனரோஜா பல் டாக்டர் தானே. என் வனரோஜா அம்மாக்கு என்னன்னு பாரு. என்னது? வனரோஜா பல் டாக்டரா? ஆமா, வனரோஜா பல் டாக்டர். இந்த இவர் நரம்பியல் நிபுணர், அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அப்பா ஜெனரல் மெடிசன். பல் வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் போனா தானே சரியாகும். கரெக்ட். அம்மா, நீ ஆஸ்பத்திரி போ. அவளுக்கு பல்லும் இல்லை வலியும் இல்லடா. உன்னை அந்த பொண்ணு வேண்டாம் சொல்லிடுச்சுல்ல, அதுக்கு போய் பொறுமிட்டு இருக்கா. பேசாம ஒரு வேலைக்காரியை வச்சுக்க வேண்டியதும். ஏய், சமைக்கிறதுக்கு சொன்னே. அம்மா, முதல்ல அழுகையை நிறுத்துங்க. யாரு விட்டு சாபமோ தெரியல. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் அவ கணக்கு. ஒரு பூரா குத்தவளுக்கு செஞ்சு கொடுக்குறோம். என் குடும்பத்துக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு கிடைக்கல. திருமணஞ்சேரி போயிருக்கீங்களா? போவாத கோவில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. திருமணஞ்சேரிக்கு சாரை அழைச்சிட்டு போயிருக்கீங்களா? ஒரு தடவை சாரை அழைச்சிட்டு அங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். சாமி மாதிரி சொல்றம்மா, நீயும் எங்களோட வா. திருமணஞ்சேரி புண்ணியக்ஷேத்ரே கோகிலாம்பா சமேதே உத்வாகநாத சுவாமினஹ பரிபூர்ண கிருபாகடாச்சபல சித்திரஸ்து. தற்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ஒரு தீமஹே. பொண்ணா வந்து முதல்ல எப்படி தன் காதலை சொல்லுவா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன். அம்மா இல்லாத நேரமா பார்த்து இவளை நினைச்சு எழுதின காதல் கவிதைகளை இந்த புனித ஸ்தலத்துல வச்சு கொடுத்துட வேண்டியதுதான். அதிசீக்கிரமேவே உத்வாக பிராப்திரஸ்து. இங்க பாருமா, இரு விளக்கால விளக்க ஏத்தக்கூடாதுமா. இந்த தீப்பெட்டி வச்சு பொறுத்து.
வனரோ. இத்தனை நாள் மனசுக்குள்ள காதலியா தெரிஞ்சவன் திருமணஞ்சேரி கோவிலுக்கு வந்ததும் தாலி கட்டின மனைவியாவே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. வனரோஜா, பிரிச்சு படி. விஜி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. தனியாவா வந்தீங்க? இல்ல இல்ல. ஓ, இதான் உங்க மருமகளா? லட்சணமா இருக்கா. வரமா. டேய் அவனை கூப்பிட்றேன். ஏய் அவனை கூப்பிட்றேன். என்னடா கூப்பிட்றான்? ஏய் போக மாட்டேன். நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு போய் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி யூட்டர்ன் போட்டு போடா. ஏய் சென்டரில் இருக்கிறவனே சிக்னல்லாம் விழுவாது, வண்டி எடுத்துட்டு போடா. ஏடா நோ கோலி, உனக்கு சரியா சொல்லுமா? யார் எடுக்கிறானா பாரு. ஏய் வளர்ந்து கட்டவன கொஞ்சம் ரைட்ல கட் பண்ணி ஏறினா என் பாட்டுக்கு லெஃப்ட்ல போவனா இல்லையா? அதை விட்டு காதி சில மாதிரி நிக்கிறேன். தெரியாம சொல்லிட்டேன் மனுஷியா சார். தெரியாம சொல்லிட்டேன் சார். இவன் நிக்கிற பொசிஷனை பார்த்தா திரும்பி வந்து அடிப்பானோ? ஏம்பா வம்பு, வேண்டாம் வண்டி எடுத்துருவோம். தப்பு இல்ல மேடம், யாருன்னு தெரியாம அடிச்சதான் தப்பா போச்சு. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்க. ஃபாஸ்டா தாமா போறேன். ஏன் மூஞ்சி இங்க இருக்கா? அவன் மூஞ்சி இங்க இருக்கா? மூச்சே நின்னு போச்சு. ஓ காட், அவன் நம்மள தான் தேடி வந்திருப்பானோன்னு தோணுது. அதெல்லாம் வந்த தொட்டி கட்டி தாளாட்டிடலாம். இப்ப நம்ம தொட்டி கட்டலாமா? ஒரு நல்லது கேட்டதுக்கு வெளியில தலை காட்ட முடியல. போறவோ வாரவோ எல்லாம் எப்ப கல்யாணம் கேலி பண்றாளவோ. முதல்ல அழுவுறது பாட்டு. நீ சொல்கிறதும் சரிதான். ஜாதின்னு ஜாதியை பார்த்து, வசதின்னு வசதியை பார்த்து என்ன தள்ளி கட்டி விட்டான். அந்த பொண்ணு லட்சணமாக தான் இருக்கா. நீ சொன்ன மாதிரி வனரோஜாவை பரஞ்சோதிக்கே கட்டி வச்சிருவோம். அப்பா வனரோஜா வந்தாச்சு. மூத்தவன் கல்யாண விஷயமா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ தான் வருஷ கணக்காக முடிவு எடுக்கிறிய. வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம். பொண்ணு வேற யாரும் இல்லை,
நம்ம வனரோஜா தான். ஏய் என்னடா ஆச்சு? பூமியிலேருந்து வர இப்ப யாரு கிட்ட இந்த முடிவெடுத்திய? நான் யாரடா கேட்கணும்? இல்லப்பா, அந்த பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு. ஏய், அதுக்கு சொந்த பந்தம் இருந்தால் கூப்பிட்டு கேட்கலாம். அதுவே அனாதை. அதை போய் கேட்டுக்கிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இவ தான் என் மூத்த மருமவன்னு. அங்கே பாரு, ஆனந்த கண்ணீரில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கா பாரு. ஓகே தானடா உனக்கு? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும், ஏந்துடுறா. இனிமே மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. போக போக பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. நீ உண்மையை சொல்றியா நான் சொல்லவா? நான் என்ன சொல்ல நீ வரேன்? ஒன்னும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். ஏய் இரு இரு. இங்க இருந்து சத்தம் போட்டாலும் கேக்கும். இங்க இருந்து சத்தம் போட்டாலும் கேக்கும். இங்க இருந்து சத்தம் போட்டாலும் கேக்கும். இங்க இருந்து சத்தம் போட்டாலும் கேக்கும்.